இப்போ நம்ம புலஸ்தியரோட்டருந்து உருவான கிரகம்தான் ராவணன். புலஸ்தியர், கேகசி அப்படிங்கிற அந்த வெறும் ராட்சச கிரகங்கள்லேருந்து வந்தவர் தான் நம்ம ராவணன். இப்போ அவர் அந்த சுற்றுவட்ட பாதையில் இன்றைக்கி ஒரு ரவுண்டு சுற்றும்போது ராமர் மேலே மோதிடுறாரு. நெக்ஸ்ட்டு சுற்றும்போது லக்ஷ்மணர் எல்லாருமே இந்த மாதிரி மோதிடுறாங்க. இதில் என்ன ஆகுது அப்படின்னா, புலஸ்தியருக்கு இன்னொரு மகன் அகஸ்தியர், அவரும் அந்த ஏரியாவில் தான் சுற்றிக்கிட்டு இருப்பார். இப்போ அவரும் சுவேலைங்கிற ஏரியாவுக்கு வந்துடுவார். அவரும் மோதுவார் ராவணனோட. இப்போ இந்திரலோகம் அமராவதியும் இந்த ஏரியா பக்கத்தில் தான் இருக்குது. இந்த ஏரியாவில் மாதலி அப்படிங்கிற ஒரு மாபெரும் கிரகம் இருக்கும். அந்த கிரகமும் சுவேலைங்கிற ஏரியாவுக்கு ராமரோட சேர்ந்து சுற்ற ஆரம்பிச்சிரும். அந்த கிரகமும் ராவணன் மேலே மோதும். இப்போ எல்லா கிரகங்கள் அகஸ்தியர், மாதலி, அப்புறமேட்டி ராமர், லக்ஷ்மணர், அனுமர், சுக்ரீவன், அங்கதன் எல்லாருமே ஒவ்வொரு டைமு ஒவ்வொரு ஏரியாவில் ராவணன்கிற பெரும் கிரகத்துக்கு மேலே மோதுனதில் 10 நாள் மோதுனதுன்னா 10ஆவது நாள் ராவணன் சுக்கு நூறாயிருவார். ஒன்றுமே இல்லை. அவ்வளோ பெரிய மாபெரும் கிரகம் இந்த யூனிவர்ஸில் ரொம்ப காலம் சுற்றிக்கிட்டு இருந்த அந்த ராவணன்கிற கிரகம். ஏன்னா அவர் கதலத்துக்கெல்லாம் போய் அப்படி சுற்றிட்டு வந்த கிரகம். கதலத்தில் இருந்து விஷ்ணுவால் தூக்கி எறியப்பட்டவர். அந்தளவு இந்த யூனிவர்ஸை எல்லா ஏரியாலையும் சுற்றின அந்த ராவணன்கிற மாபெரும் கிரகம் சுக்கு நூறாகி, அதுவும் அதாவது இந்த எக்ஸ்ட்ரா லார்ஜான ராவணன் போன்ற கிரகங்கள் ஸ்மாலர் சைஸ் உள்ள ராமர், லக்ஷ்மணர் போன்ற கிரகங்களால் மோதி உடைக்கப்படுறதுங்கிறது ரொம்ப அந்த யூனிவர்ஸில் நடக்காத விஷயம். ஆனால் அந்த மாதிரி நடந்துச்சு. இப்போ இந்த ராவணன் சிவன் இருக்கிற ஏரியாவில் தான் இருக்கார். ஏன்னா சிவன் இருக்கிற ஏரியாவில் 12 சூரியன்கள் இருக்காங்க. இப்போ நம்மளோட சோலார் சிஸ்டமில் இருக்க சூரியன் ஒரு சூரியன். இது போக 11 சூரியன்கள், நிறைய பிளாக் ஹோல்ஸு, நிறைய காலபைரவர்கள், இந்த மாதிரி எக்கச்சக்கம் அந்த ஏரியாவில் இருக்கிறதுனால தான் ராவணனை சிவபக்தர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அவர் சிவன் இருக்கிற ஏரியாவில் தான் இருக்கார். இப்போ இவர் மகா பெரிய பிளான்